ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ, விஏஓ, பில் கலெக்டர் போன்ற பதவிகளுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 17ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டோட கவுன்சிலிங்காக நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான மெமோ வந்துருச்சு. 24ஆம் தேதி, அதாவது வர திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து அதில் வந்து செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆல் த பெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நல்லா அவங்க எதிர்பார்க்குற போஸ்டிங் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். ஓகே, சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து வேலை செய்யுமா, நான் பிஎஸ்டிஎம் இருக்குது, அதாவது என்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை, அது ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறீங்க. ஓகேங்களா? அதனால் பிஎஸ்டிஎம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா, ஸோ பிஎஸ்டிஎம் ரோல் வந்து குரூப் 4க்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குமா இருக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனுடைய ஃபுல் டீல்ஸ் பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கு படிக்கிறதுக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து நம்ம படிக்கிறதுக்கு நல்ல புக்கு, ஈஸியாக படிக்கிற அளவுக்கு, ஓகேங்களா, கொஸ்டின் வித் ஆன்சராக நல்லா ஸ்பீடாக படிக்கிற அளவுக்கு, நல்லா குயிக்காக ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் புக்காக பெஸ்ட்டாக வேணும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கை நல்லா ஈஸியாக கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் புக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். புக்கு வாங்குறதுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணும்போது புக்ஸ் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். 3 புக்ஸ் வரும். தமிழ் ஒரு புக்கு, ஜிஎஸ் 2 புக்கு. ஓகேங்களா? நியூ சிலபஸ் அடிப்படையில் 2025 குரூப் 4 2025 சிலபஸ் இப்போ சேஞ்ச் பண்ணாங்களே, அந்த சிலபஸ் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம புக்ஸு ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெலகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, டெலகிராம் குரூப்பு. ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கவுன்சிலிங் சம்மந்தமாக எல்லா டவுட்டும் நீங்கள் கேட்டுக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி இந்த கவுன்சிலிங் முடிஞ்சோன்னா இது பாருன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு இந்த குரூப் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து எல்லா கவுன்சிலிங் சம்மந்தமான எல்லா டவுட்ஸுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே தான் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 4 2024 to 25 கவுன்சிலிங். இது பப்ளிக் குரூப் தான். அதை டைப் பண்ணி அந்த நேம் டைப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் பற்றி நம்ம டீல்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிந்த இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஜூனியர் அசிஸ்டன்ட்டுடைய அந்த வேகன்சி வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிசி கம்யூனிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சரி, ரைட். பிசி கம்யூனிட்டியில் பாருங்கள், ஜென்ரல் லெவலில் இருக்குது 465 இருக்குது. அதேமாதிரி பிசி கம்யூனிட்டியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா 127 இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி உமன்ஸ் லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உமன்ஸில் 195 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 46 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்ன, நான் பிஎஸ்டிஎம்னா என்ன. ஓகேங்களா? ஸோ அதாவது அவங்க எங்கே போஸ்டிங் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் அப்படின்னா இப்போ ஜென்ரல் கோட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜென்ரலும் எடுக்கலாம், ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுலேயுமே எடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உமனாக இருந்தால் உமன்ஸ்லேயும் எடுக்கலாம், அதேமாதிரி உமன் பிஎஸ்டிஎம்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம். ஓகேங்களா? இப்போ நான் பிஎஸ்டிஎம் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் எடுக்கலாம், உமனாக இருந்தீங்களா உமனில் ஜென்ரல் எடுக்கலாம். அதாவது வெறும் உமன் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஜென்ரல் தான். உமனில் ஜென்ரல் எல்லாருமே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 2 இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்டிஎம் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் இது ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டிங்கே எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ பிஎஸ்டிஎம் இப்போ பிசி கம்யூனிட்டியில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ஒரு மென் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 465லையும் எடுக்கலாம், இந்த 127லையும் எடுக்கலாம். ஓகேங்களா? பிசி கம்யூனிட்டியில். ஓகேங்களா? அதேமாதிரி அவர் போகும்போது ஜென்ரல் கோட்டாவில் வந்து அவர் என்ன பண்ணலாம், இந்த ஜென்ரல்லையும் அவர் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜென்ரலில் 536லையும் எடுக்கலாம், 155 பிஎஸ்டிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே அவர் என்ன எடுக்கலாம். ஓகேங்களா? அதே ஒரு உமன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே எடுக்கலாம். புரியுதுங்களா? அவங்க இந்த ரெண்டையும் எடுக்கலாம்,
அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உமன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த உமன்ஸ் 2 இருக்குது பாருங்க, இது 2லையுமே எடுக்கலாம். பிஎஸ்டிஎம் ஜென்ரல் இது 2லையுமே என்ன பண்ணலாம், அவங்க ஜென்ரல் கோட்டாவில் போய் இந்த 4லையுமே அவங்க என்ன பண்ணலாம், எடுக்கலாம். அதே மாதிரி பிசியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த 2லையுமே எடுக்கலாம். ஜென்ரல் பிசி ஜென்ரல் எடுக்கலாம், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் அவங்க என்ன பண்ணலாம், எடுக்கலாம். அதே மாதிரி உமன்லையும் போய் எடுக்கலாம், உமன் பிஎஸ்டிஎம்ல என்ன பண்ணலாம், போய் எடுக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஒரு மென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், ஒரு பாய் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 4 இடத்துலையும் போய் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள், ஓகேங்களா, ஒரு உமன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா 8 இடத்துலையும் போய் என்ன பண்ணலாம், அந்த கம்யூனிட்டியில் 4, ஜென்ரலில் 4, ஓகேங்களா, அந்த 4 இடத்துலையும் போய் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பிஎஸ்டிஎம் இல்லை. ஓகேங்களா, உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், ஓகேங்களா, நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜென்ரலில் எங்கே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், ஜென்ரலில் இந்த ஜென்ரல் மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும். 535 மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். இந்த 155 எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் போய் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுது. நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சலுகை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுது. ஓகேங்களா, அப்போ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல சரி இதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசி கம்யூனிட்டியில் நீங்கள் போய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பிசி கம்யூனிட்டியில் ஒரு மென்னு போய் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 465 மட்டும் தான் எடுக்க முடியும். இந்த 127 நீங்கள் எடுக்க முடியாது. புரியுதுங்களா, எடுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா, ஸோ இது என்ன நடக்கும், இது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பிசி ஜென்ரல்னு வச்சுக்கோங்க. பிசி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஓகேங்களா, சரி பிசி பிஎஸ்டிஎம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு 100 போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 300 போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 300 போஸ்ட்டுக்கு எல்லாருமே போட்டி போடுவாங்க. பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களும் போடுவாங்க, பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களும் போட்டி போடுவாங்க. ஸோ நான் பிஎஸ்டிஎம் வந்து இதுக்குள்ள தான் நீங்கள் எடுத்துக்கணும். பிஎஸ்டிஎம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் போட்டி போடணும். ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், போட்டி போடணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் தான். ஓகேங்களா, ஆனால் பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க இதுலேயும் எடுப்பாங்க, இதுலேயும் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கான சலுகை வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் சொல்கிறேன். பிஎஸ்டிஎம் வந்து உங்கள் கூட போட்டி போடும், ஆனால் நீங்கள் போய் பிஎஸ்டிஎம் கூட என்ன பண்ண முடியாது, சில இடங்களில் போட்டியே போட முடியாது. புரியுதுங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி ஒரு சீட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்கிறாரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்கிறாரு. இந்த ஒரு சீட்டு ஓகேங்களா பிசி ஜென்ரலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிசி ஜென்ரல் இருந்தால் ஃபஸ்ட்டு நான் பிஎஸ்டிஎம் போகிறாரு பார்த்தீங்களா, அந்த நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் இதை எடுத்துக்குவார். ஏன்னா அது ஜென்ரல் இருக்குது, அவர் எடுத்துக்குவார். இன்கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்ல இருந்துச்சு அப்படின்னா, பிஎஸ்டிஎம்ல இருக்குது, இது வந்து பிசி பிஎஸ்டிஎம்ல இருக்குது அப்படின்னா நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் போகிறாரு பார்த்தியா, அவருக்கு சீட் இல்லை, வெளியே வந்துடுவார். ஓகேவா, அடுத்து பிஎஸ்டிஎம் போய் என்ன பண்ணுவார், எடுத்துக்குவார். நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல 100 பேர் இந்த பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி 100 ஸ்டூடெண்ட் நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் இருந்தாலுமே அவங்களுக்கு கிடைக்காது. யாருக்கு தான் கிடைக்க போகுது, இவருக்கு தான் கிடைக்க போகுது. புரியுதுங்களா, ஸோ அதனால பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் தான். ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லைங்கிறதுலாம் கிடையாது. ரைட்டா, பிஎஸ்டிஎம் யூஸ் இருக்குது. நான் பிஎஸ்டிஎம் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேணா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஒன்று கொஞ்சம் மெரிட்டில் வந்துட்டா பிரச்சனை கிடையாது. லாஸ்ட்டில் வந்து போட்டிக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் பிஎஸ்டிஎம் கூட நிற்க முடியாது. ஓகேங்களா, ஸோ பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரோல் பண்ணும். புரியுதுங்களா, ஸோ அதனால் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். நான் பிஎஸ்டிஎம் கொஞ்சம் டாப்பில் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது பிஎஸ்டிஎம் கூட கொஞ்சம் போட்டு நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் மேஜராக நீங்கள் இந்த கொஸ்டின் நிறையா கேட்டீங்க, அதில் இருக்கக்கூடிய நிறைய குறிகள் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். இதான் பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் உள்ள ஒரு மேஜர் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.